நண்பர்களே வணக்கம். அதாவது நன்னூலினுடைய எழுத்துக்களினுடைய கூறுகள் மொத்தம் 12. அதுல மாத்திரை என்கிற ஒரு கூரை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கடந்த வகுப்புல மாத்திரை பற்றி பார்த்தோம். ஒவ்வொன்றுக்கும் இவ்வளவு மாத்திரைன்னு உச்ச வரம்பிலிருந்து கீழ் நோக்கி சொல்றாரு. உச்ச வரம்புல பார்த்தீங்கன்னா 3 மாத்திரை எதுக்கு உயிரிழப்படைக்கு 3 மாத்திரை அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் 2 மாத்திரை நெடிலுக்கு 2 மாத்திரைன்னு பார்த்தோம். அதற்கு பிறகு 1 மாத்திரை குறிலுக்கு அவுகாரக்கு இருக்கும், ஐகாரக்கு இருக்கும், ஒற்றளபடை அதுக்கு 1 மாத்திரைன்னு பார்த்தோம். அதற்கு பிறகு அரை மாத்திரை மெய்க்கு குற்றியலிகிறதுக்கு குற்றியலுகிறதுக்கு ஆயுதத்துக்கு அரை மாத்திரைன்னு பார்த்தோம். கடைசி 1/4 மாத்திரை இந்த அடிப்படையில மாத்திரையை பார்த்தோம். அந்த அடிப்படையில இப்போ நம்ம ஒரு மாத்திரைய எப்படி கால்குலேட் பண்றது, எப்படி கால்குலேட் பண்றதுங்கிறத பத்தி நம்ம பார்ப்போம். சரி பாருங்க, நூற்பா சொல்றது இயல்பு எழும் மாந்தர் இமை நொடி மாத்திரை. இயல்பு எழும் மாந்தர் இமை நொடி மாத்திரை. இமை நொடி மாத்திரை ரொம்ப சிம்பிள். ஆறுமுக நாவலரையர் சொல்றாரு, மாந்தர் இயல்பு எழும் இமை நொடி அப்படின்னா மனிதனுடைய இயல்பாக உண்டாகின்ற கண் இமை பொழுதும் கை நொடி பொழுதும். மாந்தருடைய இயல்பு ரொம்ப முக்கியங்க. இயல்பு இயல்பா நிகழல எப்படி நிகழ்கின்ற இயல்பாக நிகழ்கின்ற கண் இமைப்பதும். கண் இமைப்பு எது? இமை. இமைனா இந்த 2 இமையும் ஒன்னா சேர்ற நேரம் இருக்குல்ல, இமை. எது? இமைப்பதும் கை நொடிப்பதும். நொடினா தொடங்க போடுறது கை. கை நொடிப்பதும் கை நொடிப்பதும் மாத்திரை. ஒரு மாத்திரை என்ற வரையறை பொழுதுதான் ஒரு மாத்திரையினுடைய கால அளவாகும். நொடினா இந்த சொட்டக்கு போடுறது, இப்படிதான் மாத்திரையை கணக்கிடுறோம். மாத்திரைய இப்ப குறில் அப்படின்னா நெடில். எது? என்பது இது இயல்பா நடக்கிறது. என்ன நீ சொட்டக்கு போடணும்னு ஒரு சில பேர் இப்படியே போடணும். அதெல்லாம் இல்லை. கண்ணிமைன்னு ஒரு சில என்ன பண்ணுவா, இயல்பா நேச்சுரலா அதுக்குன்னு ஒரு இயல்பான ஒரு சென்ஸ் இருக்குல்ல. அந்த அடிப்படையில ஒரு சில பேர் இப்படி ஒரே டைம்ல 10-15 டைம் அந்த கண்ணை அப்படி பண்ணுவாங்க. அதெல்லாம் இயல்பா. கண்ணிமை இமை நொடி. இமை இது அப்படியே தொல்காப்பியர் சொல்லுவாரு, கண்ணிமை நொடியன அவ்வே மாத்திரையும் பாரு. கண்ணிமை ஏதான் இவரு சொல்றாரு. ஒரு 1300 வருஷம் கழிச்சு நன்னூலாரும் சொல்கிறார், ஒரு மாத்திரையை கணக்கிடுற கால அளவு என்பது 2 அடிப்படையில இயல்பாக மனிதர்களுக்கு இயல்பாக மனிதர்களுக்கு கண் இமைப்பதும் கை நொடிப்பதும். கண் இமைப்பதும் கை நொடிப்பதும் மாத்திரை. அவ்வளவுதான் விஷயம். அதுல எப்படி மாத்திரை எப்படி கணக்கிடுவாங்க? இயல்பாக மனிதர்களுக்கு இயல்பாக கண் இமைப்பதும் கை நொடிப்பதும் கை நொடிப்பொழுது. கை நொடிப்பொழுது கை நொடி இப்படி நொடிக்கிறோம்லங்க, ஒரு செகண்ட் ஒரு சொல்லுவாங்க. இதுதான் மாத்திரையினுடைய மறக்குமா? பாருங்க, இயல்பு எழும் மாந்தர். இயல்பாக எழுகின்ற மாந்தர்களுடைய இமை நொடி மாத்திரை. இமை நொடினா சொட்டக்கு நடத்து. நொடி என்றால் பாருங்க, இதுதான் ஒரு நொடி, இதுதான் ஒரு நொடி. கை நொடித்தல், கை நொடித்தல் அப்படின்வாங்க. கிளியரா? புரிஞ்சுதா? இதுல டவுட் இருக்கா? இல்ல தானே? சரி, இப்போ 101 நூற்பா 101 மாத்திரைக்கு புறநடை. மாத்திரைக்கு புறநடையில ஏற்கனவே சொல்லியிருக்க. புறநடை என்பது என்ன? புறநடை உள்ள சொல்லாத எல்லோருக்கும் பொதுவான, உள்ள சொன்ன எல்லாத்துக்கும் பொதுவானது புறநடைன்னு சொல்லியிருந்தேன். எல்லாத்துக்கும் காமன். இது முன்னாடி புறநடை பார்த்தோம்லங்க. இது மாத்திரைக்கு புறநடை. சரி, 100 படிங்க பார்க்கலாம். ஆவியும் ஒற்றும் அளவு இறந்து இசைத்தலும் மேவும் இசை விழி கண்டமாற்று ஆகியும். பாருங்க, புறநடை சொல்றாரு, பொதுவா காமனான விஷயத்தை சொல்றாரு. ஆவியும்
ஒற்றும் அளவு இறந்து இசைத்தலும் மேவும் இசை விழி பண்டமாற்று ஆதியின் பண்டமாற்று பாருங்க ஆரம்ப நாளுடைய சொல்றாரு ஆவியும் ஒற்றும் ஆவியும் இங்க சொல்ற ஆவி என்பது முதல் எழுத்து ஆவினா உயிர் எழுத்து ஆவி என்பது முதல் ஆவி என்பது முதல் இங்க சொல்ற ஒற்று என்பது இங்க சொல்கின்ற ஒற்று என்பது சார்பெழுத்து ஒற்று என்பது இங்க சொல்ற ஆவி என்பது முதல் எழுத்துங்க ஒற்று என்பது சார்பெழுத்து ஒற்று என்பது ஆவியும் ஒற்றும் அதாவது ஆவியும் ஒற்றும் என்பது முதலும் சார்புமாகிய உயிரெழுத்தும் அவ்விருவகை மெய்யெழுத்துக்களும் அவ்விருவகை நான் ஏற்கனவே ஒரு இடத்துல உயிர் மெய்ன்னு சொல்லும் போது நம்ம பார்த்தோம் உயிரும் மெய்யும் ரெண்டும் சேர்ந்து அதுக்கு ரெண்டு பேரு ஒன்னா சேர்ந்து உயிர் மெய்னு பேருன்னு பார்த்தோம். அப்ப இங்க சொல்றாரு ஆவி என்பது உயிர் ஆவி என்பது உயிர் சார்பு என்பது அந்த உயிரை சார்ந்து வருகின்ற எழுத்து உயிரை சார்ந்து வருகின்ற எழுத்து மெய் எழுத்து அப்போ உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் அந்த உயிர்மெய் எழுத்தும் உயிரை சார்ந்து வருகின்ற மெய் எழுத்துக்களும் அளவு இறந்து இசைத்தலும் மேவும் முன் சொன்ன அளவை கடந்து மிகுந்து ஒலித்தலையும் பொருந்தும். முன்னாடி சொன்ன அளவையும் கடந்து கொஞ்சம் மிகுந்து ஒலிக்கும். ஏற்கனவே ஒரு அளவு சொன்னாங்க அதையும் தாண்டி கூடுதலா ஒலிக்கும். பாருங்க எப்போனா இசை விழி பண்ட மாற்று ஆதியில் அதாவது ராகமும் அழைத்தலும் பண்ட மாற்றலும் முதலியவைகள் எடுத்து ஆதி என்றதனால் முறையீடு புலம்பல் முதலியவையும் கொள்க. ரொம்ப சிம்பிள். இது ஆறுமுகநாதருடைய விளக்கம். நம்ம விளக்கத்தை பாருங்க. பாட்டு பாடும் போதும் எது பாடல்னா பாட்டு பாடும் போது பாடல் என்றால் ஒரு பாட்டு பாடுறாங்க. உதாரணம் சொல்றேன் இளங்காத்து வீசுதுன்னு ஒரு பாட்டு வருது. அதை எப்படி பாடுவீங்க? அப்போ இளங்காத்து வீசுதே அந்த தேங்கிறதுக்கு எவ்வளவு தே அப்படின்னா நெடில் 2. அப்போ தேன்னு போகும்போது எவ்வளவு நீளம் தான். சரி ரெண்டாவது அழைத்தல். உதாரணமா டே என்பது நெடில் 2 மாத்திரை. தூரத்துல ஒருத்தர் இருக்கா டே அப்படிங்கிற அது மாத்திரம் நீளுதான் ரைட். பண்ட மாற்றுனா ஒரு பொருளை கொண்டு போய் அந்த பொருளை விற்கிறது. என்கிட்ட உப்பு இருக்கு பூங்கிறது ஒரு மாத்திரை இருக்கு அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகும்? உப்பு வாங்கலையா அப்படிம்போம். அப்போ பண்ட மாற்றும் போது முதல் இடங்கள்ல உயிர் எழுத்துக்களும் மெய் எழுத்துக்களும் முன் சூத்திரத்தில் கூறிய அளவை விட அதிகமாக ஒலிக்கும். அதுதான் கிடையாது. அப்ப நம்ம இப்படி நினைச்சிட கூடாது. இப்படிதான் பண்ட மாற்றம் போகும்போது வாங்கலையா அப்படின்னு சொல்லும்போது ஒரு குரலோட வாங்கலையா அப்படின்னா உங்களுக்கு கேட்குமா? யாருக்கு கேட்கும்? அப்ப அந்த இடத்துல எப்படி சொல்லி ஆகணும்? வாங்கலையா அப்படின்னு சொல்லிதான் ஆகணும். அப்ப என்ன ஆகும்? அந்த இதுல இருந்து மாறும். இதுல ஆதிங்கிறதுனால இது கூட இன்னும் 2 விஷயம் சேரும். புலம்பல். இது புலம்புறது. ஒரு சில பேர் புலம்புவாங்க. கேட்டிருக்கீங்களா? புலம்புறத கேட்டிருக்கீங்களா? புலம்புவாங்க. ஒரு சில பேர் முறையிடுவாங்கன்னா நீ பண்ணது தப்பு, என்னதான் ஆனாலும் நீ பண்ணது தப்பு அப்படிங்கிறவங்க. அந்த தப்பு பூ என்பது எத்தனை மாத்திரை? ஒரு மாத்திரை தப்பு. அப்ப இந்த 5 இடத்துல ஏற்கனவே சொன்ன அந்த மாத்திரை அளவை விட மாத்திரை கூடும் என்று கொள்க. கிளியரா புரிஞ்சதா? இது வந்து இதற்கான புறநடை. என்னங்க புறநடை என்னங்க சொல்றாரு? ஏற்கனவே சொல்லிருப்போம். இது மாத்திரை அளவு சொல்லிட்டோம். ஆனா இதே மாத்திரையினுடைய அளவு ஒரு சில இடத்துல கூடும். எந்த ஒரு சில இடம்? பாடுறப்போ. ரெண்டாவது பண்டமாற்று வியாபாரம் செய்யும் போது உயிர் எழுத்துக்களும் மெய்ய 5 என்ன 5 1 பாடுறது, ரெண்டாவது கூப்பிடுறது, மூணாவது பண்டமாற்று, நாலாவது புலம்புறது, அஞ்சாவது கம்ப்ளைண்ட் பண்றது, முறையிடுவது. இது
இந்த 5ல அந்த எழுத்துக்களினுடைய மாத்திரை கூடும். இது இந்த புலம்பும் போது கொஞ்சம் குறையவும் செய்யும். வரும்போது ஒரு சிலர் அப்படியே புலம்புறாங்க வைங்க, குறையவும் செய்யும். சரியா? கிளியரா புறநடை கிளியரா? அப்ப மாத்திரை அப்படின்னா உங்களுக்கு ஒரு 3 விஷயம் மைண்ட்ல வரணும். ஒண்ணு, அந்தந்த எழுத்துக்களுக்கான மாத்திரை வரையறை. 2வது, ஒரு மாத்திரை என்பதனுடைய கால அளவு. 3வது, அதனுடைய புறநடை. அப்ப அதனுடைய மாத்திரையினுடைய கால அளவு என்ன? மாந்தர்களுக்கு இயல்பா கண்ணியம் இருப்பதும் அந்த ஒரு கண்ணியமே, இது ஒரு நொடி. இது வந்து மாத்திரையினுடைய கால அளவு. மாத்திரைக்கு புறநடை என்ன? மாத்திரைக்கு ஏற்கனவே கால அளவு நம்ம சொல்லியிருக்கோம். ஆனா இது ஒரு சில இடத்துல மாறும். இந்த 5 இடத்துல மாறும். எது 5 பாடுறது? கிளியரா புரிஞ்சுதா? மாத்திரை கிளியரா? இது 3 தான் மாத்திரை. மாத்திரை பற்றி எழுதுனா இது 3 தான். வடிவது பத்தி எழுதுனா இதுக்கு முன்னாடி படிச்ச 1 தான். உங்க என்ன வடிவம்? 18 மெய்யோட அவ்வளவுதான். சரியா? ரைட், கிளியரா? அடுத்த இதுக்கு போயிடலாமா? போலாமா? சரி, இது ஓகே தானே? சரி, அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டு வரும். மிக முக்கியமான ஒரு பகுதி. முதல் நிலை. எது முதல் நிலை? மொழி முதல் எழுத்துக்கள். மொழி அப்படின்னா ஒரு மொழிக்கு முதலில் வருகின்ற எழுத்துக்கள் எவை? ஒரு மொழினா ஒரு சொல். மொழினா ஒரு சொல். ஒரு சொல்லினுடைய ஃபர்ஸ்ட் லெட்டரா தமிழ்ல எந்தெந்த சொற்கள் வரும்? அதுக்கு ஒரு விதி. இந்த எழுத்து தான் மொழிக்கு முதல்ல வரும். மொழிக்கு நூற்படிங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான வினாக்கள். சரியா? படிங்க. பன்னீர் உயிரும் ஐந்து உயிர்மெய்யும் மொழி முதல். பன்னீர் உயிரும். பன்னீர் உயிரும் 12 உயிர் எழுத்தும். 12 உயிர் எழுத்தும். சரி. 2வது க ச த ந ப ம வ ய ங ஞ ஈரைந்து உயிர்மெய்யும். ஈரைந்து என்பது 2 × 5 10. இந்த உயிர்மெய் எழுத்தும் என்ன எழுத்து? உயிர்மெய் 12 உயிர் எழுத்தும். இந்த 10 உயிர்மெய் எழுத்தும். சரியா? மொழி முதல் சொல்லுக்கு முதல் ஆகும். சொல்லுக்கு முதலாகும். அப்ப இப்படி ஒரு கேள்வி கேட்கலாம். மொழிக்கு முதலாகும் எழுத்துக்கள் எத்தனை? சூப்பர். இது 22. எந்த 22? உயிர் உயிர்மெய் சேர்ந்து பாருங்க. 5 உயிர்மெய்யும். 5 ஈரைந்து உயிர்மெய்யும். ஈரைந்து. அந்த 10 இது க ச த ந ப ம வ ய ஞ ங ஞ ஞ ஞ ஞ என்கிற இந்த 10மே மொழி முதல் ஆகும். பாருங்க. அடை, ஆடை, இடை, ஈடு, உடை, ஊடல், எடு, ஏடு, ஐயம், ஒதி, ஓதி, ஔவியம் எனவும் களி, சபடி, தளிர், நலம், படை, மலை, வளம், யவனர், ஞமலி, அங்கனம் எனவும் வரும். இது வந்து சான்று. இது வந்து சான்று ரொம்ப முக்கியம். உயிர் போல் தனித்து முதலாக மாட்டாமையால் உயிர்மெய் என்றால் இது இன்னது அல்ல இது என மொழிதல். ஏற்கனவே உத்தி பார்த்தோம்ல. அப்படி ஒரு உத்திகளை பொருத்தி காட்டுங்கன்னு போற டைம் மாதிரி கொஸ்டின் கேட்டா இதை நீங்க ஒரு உத்திக்கு சொல்லலாம். இன்னது அல்லது இது என மொழிதல். இன்னது அல்லது இப்போ ஒண்ணு இல்லைங்க. என்னைக்குமே ஏன் உயிர்மெய்ன்னு சொல்றாருன்னா இந்த 10 எழுத்து மெய்யா இருந்தா மெய் எழுத்துக்கள் மொழி முதல் வராது. ஒரு சில பேர் வந்து பிரியா அப்படின்னு பேர் இருக்கும். ஒரு சில பேர் எழுதுவாங்க பிரியா. எழுதக்கூடாது. ஏன் சார்னா ஒரு மெய் எழுத்து மொழிக்கு முதல் வராது. ஒன்னா பிரியா எழுதணும். இப்பிரியா அப்படின்னு
பிரியா. ஆமாங்க, அப்படி எழுதக்கூடாது. உடனே பிரியானதை எழுதணும். இப்ப மெய் எழுத்து மட்டும் மொழிக்கு முதல்ல வரக்கூடாது. அதனால அவர் என்ன சொன்னாரு? உயிர்மை. என்ன சொன்னாரு? சுப்ரியா எப்படி சொல்லுவாங்க? சுப்ரியா தான் உயிர்மை எழுத்து. சுப்ரியா சூதா வந்து புள்ளி போட்டு எடுத்து வரக்கூடாது. குரல் அவ்வளவு விஷயம். சரியா பாருங்க, நம்ம விளக்கத்துக்கு வாங்க. இந்த ராங்கிற சொல் மொழிக்கு முதல்ல இருக்கா? அந்த 10ல இருக்கா? விட அங்கதானே இருக்கு. தெரிஞ்சுட்டு ஏன் கேக்குறீங்க? அப்ப ரைட், எந்த எழுத்து மொழிக்கு முதல் வரும்? ஈ வரும். அப்ப ராக்கு முன்னாடி இரா போடுவாங்க. என்ன சரியா? ரைட், அவ்வளவு. இதுதாங்க விஷயம். இதுதான் விஷயம். அதனால இந்த 22 எழுத்தும், இந்த 22 எழுத்தும் நண்பர்களே, சான்று ரொம்ப ரொம்ப முக்கியம். எது முக்கியம்? சான்றை படிச்சுக்கோ. படிக்காம எழுதுறாத, சான்று முக்கியம். மேல சொன்ன அந்த 22 எழுத்துக்கும் சான்று. ஓதி அப்படின்னா கூந்தல், ஓதினா கூந்தல், ஞமலினா நாய், அங்கனம் அப்படின்னா அந்த அங்கனமும் அங்கனம். ரெண்டாவது 3 சொல்லி நான் போட்டா, இந்த 3 சொல்லி நான் போட்டா கரிசல் காற்று வட்டாரத்துல ஒரு குளிக்கிற அறைன்னு அர்த்தம். பேர் என்ன? அங்கனம் அப்படி சொல்லுவாங்க. அக்கணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அக்கணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க சொல்றது வந்து அங்கனம். அங்கட்டுன்னு சொல்றோம்லங்க, அங்கனம். சரியா? இத படிச்சுக்கோ. நம்ம விளக்கத்தை பாருங்க. உயிரெழுத்து 12 கா சா தா நா பா மா வா யா ங்க ஞ ங எனும் உயிரேறிய 10 மெய்யெழுத்து. உயிரேறிய அப்படின்னா உயிரோடு சேர்த்து 10 உயிர்மெய் எழுத்துக்கணும். சொல்லில் முதலில் வரும். சொல்லில் முதலில் வரும். சரி, கிளியரா 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 புரிஞ்சுதா? அப்ப 22 எழுத்து. எத்தனை எழுத்து? 22 எழுத்து. அதுல இந்த 22 எழுத்து தான் மொழிக்கு முதலாக வரும். எப்படி வரும்? இதுல டவுட் இருக்கா? எடுத்துக்காட்டு முக்கியம். நான் அனுப்பியிருக்கேன், எடுத்துக்காட்டு படிச்சுக்கோ. எடுத்துக்காட்டு எழுதலாம் இஷ்டம். அது இருந்தா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அந்த இடத்துல நீ எடுத்துக்காட்டு யோசிச்சுட்டு இருந்தா டைம் போயிடும். சரியா? பாத்துக்கோ. சரியா? சரி, இப்போ ஓகே. சரி, இப்ப அடுத்தது அவர் என்ன பண்றாருன்னா ஒரு சில சிறப்பு விதிகளை பேசுறாரு. ஒரு சில சிறப்பு விதிகளை பேசுறாரு. இப்ப நம்ம இந்த உயிர்மெய் எழுத்து 10 எழுத்து பார்த்தோம். என்ன எழுத்து பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் க ச த அ ச த ந ப ம வாதன வா யா ஞ க 10 பார்த்தோமா? சரி, பாருங்க. இப்போ வா, இந்த வாங்குற எழுத்து எப்படி வரும்? வாங்குற எழுத்து இது மொழிக்கு முன்னாடி வருங்க. மொழிக்கு முன்னாடி வரும். சரி, இந்த வா எப்படி வருங்கிறதுக்கு ஒரு நூற்பா சொல்றாரு. படிக்க பார்க்கலாம். முதல் ஒரு வரி நூற்பாலா நான் திரும்ப சொல்லிருக்க, படிங்க. உ ஓ ஓ அளவோடு வம் முதல். ரொம்ப சிம்பிள். அருமகனானுடைய சொல்றாரு. உ ஓ ஓ அளவோடு அப்படின்னா உ ஓ ஓ எனும் 4 அல்லாத 8 உயிரெழுத்துக்களோடு வா முதல் வகரம் சொல்லுக்கு முதலாய் வரும். உ ஓ ஓ அ ஆ இ ஈ உ ஊ எ ஏ ஓ இருக்குல்லங்க. இதுல இந்த உ ஓ ஓ இந்த 4 எழுத்து தவிர்த்து மீதி இருக்கிற 8 உயிரினத்தோடு சேர்ந்து பகரம் மொழிக்கும் முன்னாடி வரும். அப்ப 2 விஷயம் தெரிஞ்சுக்கணும். அந்த 8 எழுத்தோடு சேர்ந்து வகரம் மொழிக்கு முன்னாடி வரும்னு தெரிஞ்சுக்கணும். இந்த 4 எழுத்தோடு சேர்ந்து வகரம் மொழிக்கு முன்னாடி வராது என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். திரும்ப சொல்றேன், 22 எழுத்து மொழிக்கு முன்னாடி வரும். இது வந்து அதுல இருக்கிற ஒரு சிறப்பு விதி. அதுல இருக்கிற ஒரு சிறப்பு விதி. வா எப்படி வரும்னா இந்த நாளோடு வராது. இந்த நாளோட ஓட வராது. மீதி 8 உயிரிழத்தோடு சேர்த்து சான்று கொடுத்துருங்க பாருங்க.
வலி, வாளி, விழி, வீறு, வெளி, வேலை, வைகள், வவ்வு. இது வவ்வுதல் அப்படின்னா ஒருத்தரை கவருதுன்னு அர்த்தம். ஒருத்தர் கவருதுன்னு அர்த்தம். வைகள் அப்படின்னா வைகள் நேரம், வைகரை நேரம். வைகளும் அப்படின்னா விலகுறது கூட வைகள் தான், செல்வது கூட வைகள் தான். அப்போ இந்த 8 எடுத்துக்காட்டு நம்ம விளக்க பாருங்க. உ உ ஓ ஓ எனும் 4 அல்லாத 8 உயிர்களோடும் வா என்ற மெய்யெழுத்து மொழிக்கு முதலாகும். சரிதானே? இப்ப வழி அப்படின்னு இருக்குன்னா இந்த வழியில இவ் கூட்டல் வா ஒவ்வொரு மெய்யோடு ஆங்கிற மெய்யோடு சேர்ந்த இவ், சாரி ஆ என்கிற உயிரோடு சேர்ந்த இவ். இப்ப அதே போல கடைசியா பாருங்க, வைகள். வை என்பது இவ் கூட்டல் ஐ. அப்போ ஐ என்கிற உயிரோடு சேர்ந்த வகை. இந்த 8 உயிரோடு சேர்ந்துதான் முடிக்கு முன்னாடி வருமே தவிர அந்த 4ஓடு சேர்ந்து வராது. இந்த 4ஓடு வராது. வா வந்து இந்த 4ஓடு சேர்ந்து மொழிக்கு முதல்ல வராது. இதை பார்த்தோம்ல. இப்போ அதான் உங்களுக்கு எடுத்துக்காட்டு சொன்னேன். வழி என்கிற ஒரு சொல் இருக்கு. வழின்னா காற்று நடத்த. வழி என்பது வளிமண்டலம். இப்படி ஒரு சொல் இருக்கு. மொழி முதல் எடுத்து என்ன வந்திருக்கு? வா வந்திருக்கு. இந்த வா எப்படி வந்திருக்குன்னா இவ் கூட்டல் ஆ, இவ் கூட்டல் ஆ. அப்ப இந்த ஆ என்கிற உயிரெழுத்தோடு சேர்ந்து வந்திருக்கு. ஆனா இந்த இவ்வு மேல சொன்ன இந்த 4 உயிரெழுத்தோடு சேர்ந்து வராது. எந்த 4 உயிரெழுத்து? அதோட இது சேர்ந்து வராது. ஏதாவது சொல்ல யோசிக்கிறாங்க. வார்த்தை அந்த சொல் பொருள் தரணுது. பொருள் தரணுங்க. ஊ என்பது வந்து ஒரு பொருள் தரந்தா ஓகே. பொருள் தரலைன்னா அது சொல்லல. சரியா? நல்லா கவனி. இந்த 4ஓட வராது. வருமா? புரிஞ்சுதா? நான் சொல்றது இதுதான். இந்த எழுத்து உயிரோடு. அப்ப இந்த எழுத்தா இந்த 4ஓடு உ உ ஓ ஓவோடு சேர்ந்து வராது. இப்படி ஒரு எழுத்து வா மொழிக்கு முதல்ல வராது. புரிஞ்சுதா? கிளியரா? அதுக்கு டவுட் இல்லையா? புரிஞ்சுதா ரம்யா? என்ன புரிஞ்சது? சார் வாக்கு முன்னாடி வாவோட சேர்ந்து அந்த ஊ அப்புறம் ஓ வராது. வா மொழிக்கு முதல் வரும். ஆனா சேர்ந்து வராது. மீதி 8 உயிரெழுத்தோடு சேர்ந்து வரும். கன்ஃபியூஷன் ஆயிடக்கூடாது. இதுதான் கணக்கு. இது எதோட எந்த உயிரெழுத்தோடு சேர்ந்து இருக்கிறது? ஏன்னா இவ்வு மட்டும் தனியா மொழிக்கு முதல் வராது. ஏன் வராது? சூப்பர். மெய் எழுத்து மொழிக்கு முதல்ல வராது. அது உயிரோடு சேர்ந்துதான் ஆகணும். இந்த இவ் என்கிற எழுத்து அந்த 4 உயிரோடு சேராது. எந்த 4 உயிரோடு? மீதி 8 உயிரோடு சேரும். அவ்வளவுதான். அவ்வளவுதானே? கிளியரா? புரிஞ்சுதா? எடுத்துக்காட்டு முக்கியம். அது முக்கியம். அடுத்தது போலாமா? சரி. இப்ப அடுத்தது யா. நூறுபா. ஆ ஆ உ உ ஓ ஔ யம் முதல். ஆ ஆ உ உ ஓ ஔ யம் முதல். அதாவது அ ஆ உ உ ஓ ஔ எனும் 6 உயிரோடும் யா முதல் யகரமை சொல்லுக்கு முதலாகும். ரொம்ப சிம்பிள். இந்த யா என்கிற இந்த ஈ என்கிற இந்த மெய்யானது இந்த 6 எழுத்தோட அ ஆ உ உ ஓ இந்த 6 எழுத்தோட சேர்ந்துதான், 6 எழுத்தோட சேர்ந்து மட்டும்தான் சொல்லுக்கு முதலில் வரும். சான்று, யவனர், யானை, யுகம், யூகி, யோகி, யவனம். இது யவனம். இதுல உதாரணமா சொல்றேன். இந்த யூகி இதுல இந்த யூ எப்படி உருவாகும்? இது யூங்கிறது எப்படி உருவாகும்? ஈ கூட்டல்
ஆ ஊ. எதோட வந்திருக்கு? இந்த 6 கூட சேர்ந்து மட்டும்தான் மொழிக்கு முதலாக. இந்த 6 கூட சேர்ந்து மட்டும்தான் மொழிக்கு முதலாக வரும். இப்ப நம்ம உறுப்பா பாருங்க. யா என்கிற மெய்யெழுத்தானது அ ஆ உ ஊ ஓ ஔ எனும் உயிர் எழுத்துக்களுடன் சொல்லுக்கு முதலில் வரும். சொல்லுக்கு கிளியரா? எடுத்துக்காட்டு நான் ஸ்லைட்ல கொடுத்துருப்பேன். நீ ஸ்லைட்ல பார்த்து எழுதி. ஸ்லைட்ல பார்த்து எழுதிக்கோ. எடுத்துக்காட்டு முக்கியம். எடுத்துக்காட்டு மிக 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 இந்த யவனர் என்கிற வார்த்தை இருக்குல்ல, இந்த யவனர் என்பது கிரேக்கர்கள் எங்கிருந்து வந்தவங்க? கிரேக்கர்கள் வந்தவங்க. சரியா? யூகி என்பது யூகிப்பது. யோகினா உங்களுக்கு தெரியும். உதயன குமார காவியம் என்று ஒரு காவியம் இருக்கு. அதுல வர ஒரு கேரக்டர் பேர் கூட யூகி தான். யவனம் என்பது நான் சொல்றேன். அது ஒரு உங்களுக்கு அடுத்த கிளாஸ்ல யவனத்தை பத்தி நான் சொல்றேன். எனக்கு சரியா ஒரு குழப்பம் இருக்கு. நான் தெளிவாயிட்டு வந்து நான் சொல்றேன். சரியா? சரி. அப்போ யவனம் நான் அடுத்த கிளாஸ்ல கேட்கணும். சார் யவனம் என்பதற்கு நீங்க விளக்க சொல்றீங்கன்னு கேட்கணும். அப்ப இந்த எடுத்துக்காட்டை பார்த்துக்கொள்ளுங்க. கிளியரா புரிஞ்சுதா? வா பார்த்தோம், யா பார்த்தோம். வா எப்படி வரும்னு பார்த்தோம். அந்த 4ஓட வராது. முதல் பார்த்தா பேசுறோம். யா ஈ இது 6ஓட தான் வரும். 6ஓட தான் வரும். எது நான் சொல்றது? யா வா வந்து 8ஓட தான் வரும். 8 உயிரினத்தோட வரும். 4ஓட வராது. யா வந்து ஈ வந்து 6ஓட தான் வரும். 6ஓட தான். இப்ப ஒரு கேள்வி கேட்பாங்க. கீழ்காணும் எழுத்துக்களில் எந்த எழுத்தோடு எகரம் சேர்ந்து மொழிக்கு முதலில் வராதுன்னு கேட்பாங்க. அப்ப நான் உட்காந்து யோசிச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அப்படி ஏற்றி தூங்கி அது 1 மணி நேரம். அந்த 1 மணி நேரத்துக்கு அப்புறம் அப்படி எந்திரிச்சு டைம் எவ்வளோன்னு பார்த்தா இன்னும் எழுதி நம்ம இதுக்கு பாஸ் ஆகணும். இன்னொரு 1 மணி நேரம் ஒரு தூக்கம் கிளம்பிடுவோம். அந்த தப்பை செய்யாத. இந்த இடத்துல மிக தெளிவா இருக்கும். அதனாலதான் இவ்வளவு விளக்கமா சொல்றேன். எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கேன். எடுத்துக்காட்டு முக்கியம். எடுத்துக்காட்டு முடிஞ்சா எடுத்துக்காட்டு இப்படி பொருத்தி காட்டு. எப்படி பொருத்தி காட்டுவீங்க? உதாரணமா சொல்றேன். யுகம் நம்ம காணது நடக்குது இல்ல. இப்ப யுகம் வந்து யூ எப்படி உருவாகும்? யூ ஈ குட்டல் ஊ. அப்போ இந்த உயிரோடு யுகம்னா உலகம். யுகம் என்பது கலியுகம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த யுகம் வந்து கலியுகமா? கலின்னா என்ன தெரியுமா? கலினா அது களி. இவங்க சொல்ற இது வந்து களினா இந்த யுகம் வந்து கலியுகம் அப்படின்னு என்ன? களி அப்படின்னா சனின்னு அர்த்தம். களினா சனினா 7 சனி கேள்விப்படுதல். சனி சனிக்கு கலிபுருடர் என்கிற பெயர் உண்டு. கலிபுருடர் என்றால் சனியை குறிப்பது. சனீஸ்வரனை கலிகாலம். தமிழ்ல களி என்பதற்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு. களி என்றால் மகிழ்ச்சி. போன செமஸ்டர் படிச்சிருக்கீங்களே பாவேந்தர் பாரதிதாசனுடைய இயற்கையில நீர் ஓடை கலியும் ஒரு வார்த்தை படிச்சிருக்கீங்களே. அந்த நீரினுடைய ஓடையில சலசலத்து ஓடுகின்ற அந்த ஓசை கலியும். களின்னா மகிழ்ச்சி. 6வது களி என்றால் களிங்கிறது நம்ம சாப்பிட்ற களி. இந்த களி இந்த ஜென்மமும் யுகம் யுகமாக. யுகம்னா உலகம். யுகம்னா இவங்க சொன்னாங்க சார் ஜென்மம் இல்லையா அப்படின்னா ஜென்மமும் கலந்ததுதான். இது டைம் அண்ட் ஸ்பேஸ். நிலமும் காலமும். இந்த ரெண்டுமே சேர்ந்தது தாங்க உலகம். அப்ப யுகம் வந்து இவங்க சொன்ன மாதிரி ஜென்மத்துக்கும் பொருந்தும், இந்த உலகத்துக்கும் பொருந்தும். யுகாந்திரம் இது அப்படின்னு சொல்றோம். சரியா? ஓகே. நிச்சயமா சொல்றேன். அதாவது எதுப்பா? அதாவது ஈ என்கிற இந்த உயிர்மை எழுத்து, சாரி ஈ என்கிற இந்த மெய்யெழுத்து அது இந்த 6 உயிரெழுத்தோடு சேர்ந்து மட்டும்தான் மொழிக்கு முதல் வரும். எந்த 6? அ ஆ உ ஊ ஓ ஓ ஔ ஓ ஔ. மறந்துட வேணாம். இப்படியே கண்டினியூஸா வந்துடும். அ ஆ உ ஊ
ஓ ஆவு. இது ஆறு கூட சேர்ந்து மட்டும்தான் வரும். சரியா? வா பார்த்தோம், யா பார்த்தோம். டவுட் இருக்கா? டவுட் இருக்கா? இல்லதானே? சரி, இப்போ இந்த வாவும் யாவும் பார்த்தோம். அடுத்து நூறுபா. அ ஆ ஏ ஒவ்வொரு ஆகும் ஞம் முதல். அவ்வளவுதான். அ ஆ ஏ ஒவ்வொரு ஆகும் ஞம் முதல். அப்போ அ ஆ ஏ ஒவ்வொரு அ ஆ ஏ ஓ எனும் 4 உயிரோடு. அ ஆ ஏ ஓ எனும் 4 உயிரோடு எனும் 4 உயிரோடு ஞ முதல் ஆகும். ஞகரமை சொல்லுக்கு முதலில் வரும். இந்த 4 உயிரோட மட்டும்தான். 4 வா 8 உயிரோட, யா 6 உயிரோட, ஞ 4 உயிரோட. எந்த 4 உயிர்? அ ஆ ஏ ஓ. சான்று கொடுத்துருக்க. ஞமலி, ஞாலம், நெகிழி, ஞொல்கிற்று ஞொல்கிற்று என்கிற ஒரு சொல். இதில் ஞானம் என்பது உலகம். ஞானம் என்பது உதாரணம் சொல்றேன். சான்று பொருத்தும் போது ஞானம் இந்த ஞாங்கிற எப்படி உருவாக்குச்சு? இங்குடல் நாலோட மட்டும்தான். இந்த 4ஓடு மட்டும்தான் அது வந்து மொழிக்கு முதலாகும். எதோட மொழிக்கு முதலாகாது? மீதி 8ஓட மொழிக்கு முதலாகாது. கிளியரா? 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 புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? 3 பார்த்தோம். ஞாபகம் புரிஞ்சுதா? புரிஞ்சுதல்ல? டவுட் இருக்கா? டவுட் இருக்கா? இல்ல தானே? சரி, அடுத்தது பாருங்க. எது? சரி, 100 சுட்டு யா எகர வினா வழி அவை ஒட்டி ஞவ்வும் முதல் ஆகுமே. பாருங்க. சுட்டு யா எகர வினாவழி அவ்வை ஒட்டி ஞவ்வும் முதல் ஆகுமே. ஞவ்வும் முதல் ஆகுமே. அரும்புனாவுடைய சொல்றாரு. சுட்டு யா எகர வினாவழி 3 சுட்டும் யா வினாவும் எகர வினாவும் ஆகிய இடைச்சொற்களின் பின் அவ்வை ஒட்டி ஞவ்வும் முதலாகுமே. அகரத்தை சேர்ந்து ஞகர மெய்யும் சொல்லுக்கு முதலாகுமே. அங்கனம், இங்கனம், உங்கனம், எங்கனம், யாங்கனம் என வரும். ஞனம் என்பது இடத்தையும் தன்மையையும் உணர்த்தும் பல சொல் ஒரு பொருள். ஒரு விதத்திலே முதலாகையால் ஞவ்வும் என இழிவு சிறப்புண்மை கொடுத்து கூறினார். முதல் ஆகாது என்பவருக்கு உடன்படுதலும் மறுத்தலும் ஆதலால் இது பிறர் தம் மதம் மேற்கொண்டு களைவு எனும் மதம். சரி, ஏற்கனவே பார்த்த அந்த மதத்துல ஒரு கொள்கை இதோடு பொறுத்தலாம். முதலாம் என்ற 10 உயிர் மெய்யுள் வகர முதலிய 4 விதந்து கூறவே ஒழிந்த 6 மெய்யும் 12 உயிரோடும் முதலாம் என்பது அருத்தாபத்தியால் பெற்றாம். இது வந்து ஆறுமுக நாவலருடைய விளக்கம். நம்ம விளக்கம் ரொம்ப சிம்பிள் தான். எனும் மெய், எனும் மெய், அ இ உ என்ற 3 சுட்டும். டைப்பிங் எரர் இருக்கு, சட்டு இருக்கு, அது சுற்று. சுட்டு சுட்டெழுத்து 3 அ இ உ. சரியா? 3 சுட்டும் யா எனும் வினாவும். யா எனும் வினாவும். யா எனும் வினாவும் ஏ என்கிற வினாவும். ஏ என்கிற வினாவும் ஆகிய 5 பின். ஆகிய 5 பின். எந்த ஆகிய 5 பின்? அ இ உ யா ஆகிய 5 பின் அகரத்தை சேர்ந்து சொல்லுக்கு முதலில் வரும். எதை சேர்ந்து? அகரத்தை சேர்ந்து சொல்லுக்கு முதலில். அகரத்தை சார்ந்து. அகரத்தை வெரி சிம்பிள். 2 ப்ராசஸ். அ இ உ என்கிற குரலோவியா, அ இ உ என்கிற 3 சுற்றெழுத்து, யா ஏ என்கிற வினா எழுத்து. இத 2 இத
இரண்டை தொடர்ந்து இந்த ஐந்தை தொடர்ந்து சுட்டு வினா என்கிற இரண்டை தொடர்ந்து இந்த 5 எழுத்துக்களுக்கு பிறகு அகரத்தை சேர்ந்து எதோடு சேர்ந்து ரைட். இப்ப பாருங்க சான்று பாருங்க. அங்கனம், இந்த அங்கனம் அப்படின்னு வரும்போது நல்லா கவனி. அங்கனம், இங்கனம், உங்கனம், எங்கனம், யாங்கனம். எங்கனம், இங்கனம், யாங்கனம். பாத்தீங்களா? அங்கனம், இங்கனம், உங்கனம், யாங்கனம். உங்கனம் இது அகரத்தை சேர்ந்து நகரமெய்யும் முதலாகும். நகரமெய்யும் ஒண்ணு இல்லைங்க, அது முதலாகணும்னா இந்த 5 எழுத்தோடு தான். இந்த 5 எழுத்தோடு தான். இப்ப பாருங்க, இப்ப அங்கனம்னு இருக்கா, இதுவும் இங்கு கூட்ட நான் தான். இந்த ஆ என்பது அகரம், ஆ என்பது புரிஞ்சுதா? வெரி சிம்பிள். சுட்டு ஆ இ உ வினா 2 யா ஏ இதோடு சேர்ந்து அது அகரத்தை சேர்ந்து ஞகர மொழிக்கு முதலாம். ஞகரமை சொல்லுக்கு. அப்போ அந்த இங்க இருக்கிற வார்த்தை மட்டும் முன்னாடி வராது, இதோடு சேர்ந்துதான் வரும். இதோடு சேர்ந்து அங்கனம், இங்கனம், உங்கனம், எங்கனம். சரியா? இங்க பாருங்க, கணம் என்கிற இந்த சொல் இருக்குல்லங்க, இது இதுக்கு என்ன அர்த்தம்னா நான் பார்த்ததுல பாருங்க, இடத்தையும் தன்மையினையும் உணர்த்தும். இடத்தையும் இப்படி உணர்த்தும் போது இந்த க அகரத்தோட இங்கு கூட்டல் ஆ எதோட சேர்ந்து வரும்? அகரத்தோடு சேர்ந்து வரும். கிளியரா? புரிஞ்சுதா? சரி, இப்ப சொல்லிட்டு அவர் சொல்றாரு ஆறுமுகனாவலர் ஐயா, லாஸ்ட் பாயிண்ட். முதலாம் என்ற 10 உயிர்மெய்யுள். 10 எத்தனை உயிர்மெய்? 10 உயிர்மெய்யுள் அதாவது வகரம் முதலாகிய 4 வா யா ஞ ங்க 4 விதந்து கூறவே. விதந்துனா இப்படி எல்லாம் வரும்னு விதி சொல்றாரு. எந்த 6 இருக்குல்ல, எந்த 6? க ச த ந ப ம. இந்த 6மே 12 உயிரோடும் வரும். எப்படி வரும்? 12 உயிரோடும். 12 உயிரோடும் சேர்ந்தும் மொழிக்கு முதல். அதான் சொல்ற இந்த 6மையும் 12 உயிரோடும் முதலாம் என்பது அருத்தாபத்தியால். அருத்தாபத்தி என்பது ஒரு விதமான ஒரு உத்தி முறை. இதை சொல்லிட்டாரு, சொல்லாமலே அதை புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் இப்படி வர்றதுனால இப்படி சொல்றாரு. விதந்து ஓதுதல் அப்படின்னா சொல்றாரு. கிளியரா? மொழிக்கு முதல் வருகின்ற எழுத்து மொத்தம் 22. அதனுடைய விரி அப்படின்னு கேட்டா, அதாவது உயிர் 12, உயிர் 12, கால 12, சால 12, தால 12, நால 12, பால 12, மால 12, வால 8, யால 6, ஞால 4, இங்கால 5, 10, 18, 23, 2, 4, 6, 8, 10, 12, 16, மீதி 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 84, 11, 3. அப்ப அந்த இடத்துல நம்மளுடைய யோசிக்கணும். கேட்டாங்க presence of mind. அந்த நேரத்துல சமயோசிதமா யோசிக்கணும். அதையும் தாண்டி என்ன சொல்லுங்க, டவுட்டா? அதையும் தாண்டி இந்த டிசைன் யோசிங்க. இந்த எழுத்து தான் மொழிக்கு முன்னாடி வரும். இந்த 4 எழுத்துல இந்த உயிரோடு சேர்ந்துதான் வரும். அப்ப இதை யோசிச்சு பாருங்க. இதை டிசைன் பண்ண எவ்வளவு காலம். இந்த மொழியினுடைய வளம் எப்படிப்பட்ட வளம். இது மொழி முதல் எழுத்து. மொழி முதல் எழுத்துன்னு சொல்லலாம். முதல் நிலைன்னு சொல்ல என்ன சொல்லலாம்? முதல் நிலை என்று
கிளியரா? மொழி முதல் எழுத்து கிளியரா? 22 விரிவது 111. விரிவது நீங்க ஒரு வேலை ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா மொழி முதல் எழுத்தை பற்றி நன்னூலார் கூறுவனை பற்றி எழுதுங்கன்னா இப்படி எழுதி அப்படியே அட்டகாசம் செஞ்சிடணும். திருத்தம் அப்படி யோசிங்க. ஆனா அது நமக்கே தெரியாதால எழுதிருக்காங்க. எதுப்பா? காசா தர உயிர் 12. ஆமா, என்ன எப்சிபா உயிர் தனியா வருது. என்ன பண்ணுவீங்க? உயிர் 12, உயிர் 12, உயிர் வைத 10. அவ்வளவு விஷயம். சரியா? இத தெரிஞ்சிருக்கணும். எழுத்து முக்கியம். படிக்காம இருந்தா அவ்வளவுதான், ஒன்றும் பண்ண முடியாது. நாளைக்கு பேப்பர்ல தப்புனா தப்பு தான், ஜீரோனா ஜீரோ தான். அதனால தெளிவு படிச்சுக்கோ, சான்று படிச்சுக்கோ. இந்த படிக்க கண்டிப்பா இந்த கேள்வி மொழி முதல் எழுத்து மொழி இறுதி எழுத்துல ஒரு கேள்வி இருக்கு. நீ தெளிவா படிச்சா இப்படி எழுதிட்டே சார். வா வந்து 4 எழுத்து தானே சரி? விடிய விடிய ராமாயணம் சொல்லி அதுதான் வந்து நம்ம நோட் பண்ணி வச்சுக்கியா பாருங்க. நோட் பண்ண இடத்துல பாருங்க. தம்பி பூவரசா டக்குனு அடிப்பா பாருங்க. சொல்றேன் அந்த வாவை பத்தி சொல்லு பூவரசா. டக்குனு அடிப்பா பாருங்க. அப்படி எழுதி வச்சிருக்காங்க. வாவை பத்தி சொல்லு பூவரசா. மகரம் 8 தான் சார். 8 தானே? 8 தான். 4 இல்லாத 8. நான் அதான் சொன்னேன். இதையோ ஒரு டிசைன். இது 8, இது 6, இது 4. அதுதான் முக்கியம் முக்கியம் முக்கியம். கிளியரா? அடுத்து போலாமா? சரி. எப்படி மொழி முதல் எடுத்து பார்த்தோமோ அதே போல இறுதி நிலை எது என்ன சொல்லுவாங்க? இறுதி நிலை என்பது 100 ஐயோ இல்ல சரிதான் ரம்யா. இன்னும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். தண்டனை யாருக்கு தெரியலாம்? தம்பி கண்ணு தெரியுமா தெரியாதா? ரெடி. ஆவி என்னென்ன நம்மன நல்லபடி சொல்லலையா? ஆவி பிறப்பு சொல்லி கொடுத்து இப்படி படிச்சனா தப்பு. என்னென்ன நம்மன எரல வளர மெய் சாவல நவகர நாளாறு மீளே. தம்பி கண்ணு தெரியாத ஆவி நெனன நமன எரல வளல மெய் சாயு முகர நாளாறு மீளே. ரைட் சார் நீங்க சொல்லுங்க சார். ஆவி ங ந ந ம ந ய ர ல வ ழ ல வ ழ ல. இது வ ழ ல மெய். இது மெய் சாயு முகர நாலாறு மீரே. நாலாறு ஈரே. மீரேன்னு படிக்கணும். ஈரே அதாவது நாலாறு என்பது 4 × 6 எவ்வளோ? குறளவே எவ்வளோ நாள் இருந்தாரு? சொல்றாரு மொழிக்கு ஏற்று வருகின்ற எழுத்து 24. எத்தனை? 24. ஆறுமுக நாவலரையர் சொல்றாரு ஆவி. எது? ஆவி என்பது என்ன? உயிர் எழுத்து.
உயிரெழுத்து 12. உயிரெழுத்து 12. அவர் சொல்றாரு தனித்தும் மெய்யோடும் வரும் 12 உயிர்களும். தனித்தும் அந்த உயிரெழுத்து தனித்து வரும், மெய்யோடு வரும், மெய்யோடும் வரும். சரி, ஞ ந ந ம ந ய ர ல வ ழ ல மெய். 11 மெய்களும் 11 மெய்களும் சாயும் உகரமும். இது சாயும் இதை கண்டுபிடிக்க சொல்லிதான் நான் அதை படிக்க சொன்னேன். நம்ம கிட்ட இருக்கிற பிரச்சனை என்னன்னா, உன்னை படினா அதுலயே நிற்போம். கீழையும் கீழையும் பார்க்கணும். 11 மெய்களும். 11 எந்தெந்த மெய்? ஞனன நமன எரல வடல அப்படி மனசுல வச்சுக்கோ. இந்த லா மட்டும் இல்ல, இந்த லா மட்டும் இல்ல, மனசுல வச்சுக்கோ. இருக்கா? ஞனன நமன எரல வடல, எரல வடல. சரிதான், அந்த லாபம் இருக்கு. சாரி, இந்த லாபம் இருக்கு, இந்த லாபம் இருக்கின்றது. ஈஸியா மனசுல வச்சுக்கலாம். மெய்யெழுத்துல வெள்ளின ஆறும். வெள்ளின ஞனன ஞனன இது மட்டும் இல்லங்க. கா மட்டும், சாரி, கா மட்டும் இல்ல. ஏன் இல்ல? மொழி முதல்ல வந்துருச்சு. மொழி முதல்ல சரியா? இந்த ஞ மட்டும் இல்ல. ஞனன மன எரல வடல, எரல அந்த இடையன் எழுத்து எல்லாமே இருக்கு. ஈஸியா மனசுல வச்சுக்கலாம். இடையன் எழுத்து எல்லாமே இருக்கு. இந்த 11 மெய்யும், இந்த 11 மெய்யும் சாயும் உகரம். சாயும் உகரம் என்றால் குற்றியல் உகரம். குற்றியல் உகரம். குற்றியல் உகரமும் 4 24 எழுத்தும் மொழிக்கு ஈராகும். மொழிக்கு ஈராகும். அதுல பாருங்க, ஆ இ உ ஏ ஐ ஓ எனவும் இது ஓர் எழுத்து ஒரு மொழி. ஓர் எழுத்து. உதாரணமா சொல்றேன், ஆ இது வந்து ஒரு எழுத்து, அதோடு இது ஒரு மொழி. ஏன்னா இந்த எழுத்தே ஒரு மொழிக்கானது, ஒன்றை உணர்த்தக்கூடியது. ஆனா பசுன்னு எழுத்து. ஆனா பசு ஓர் எழுத்து ஒரு மொழி. என்ன சொல்லுவாங்க? இப்படி வரும். இப்படி உயிரெழுத்து வரும். விழா, விழ, பலா, கரி, தீ, கடு, பூ, சே, தே, தை, நோ, போ, கௌவனவும். போ அதாவது இது மெய்யோடு சேர்ந்து. மெய்யோடு எதோடு சேர்ந்து? மெய்யோடு சேர்ந்து. உதாரணமா சொல்றேன், பலா இல் குட்டல் ஆ, இல் குட்டல் ஆ. கீழே உரிச், மண், பொருத், மரம், பொன், வேய், வேர், வேர், தெவ், வீழ், வாழ், அக்கு எனவும். அக்கு எனவும். இப்போ நம்முடைய விளக்கத்துக்கு வரலாம். ரொம்ப சிம்பிள் விளக்கம் தான். தனித்தும் இது தனித்தும் மெய்யோடும் வரும் 12 உயிரெழுத்துக்கள். 12 உயிரெழுத்து தனித்து வரும், மெய்யோடு சேர்ந்து உயிர் மெய்யாவும் வரும். உயிர் மெய்யாவும் வரும். சரி, அதே போல 11 மெய்யெழுத்து. அதுல இடையெழுத்து எல்லாம் எரள வடல எல்லாமே மெல்லின் எழுத்துல ஒண்ணு மட்டும் இல்ல. என்ன இல்ல? ங மட்டும் இல்ல. அப்போ ங இல்லாத ஞ ம ந யரல வழல என்னும் 11 மெய்யெழுத்தும் குற்றியல் உகரமும். குற்றியல். ஏன் குற்றியல் இகர வரல? மாட்டனையா? பதில் சொல்லு பார்க்கலாம். இது வந்து ஒரு எழுத்து ஒரு மொழி. குற்றியல் இகரம் ஏன் வரலன்னு கேட்டேன். ஓதுவதில் சிறந்தது கற்றது வரவா. சொல்லு மகாலட்சுமி. அப்படியா? குற்றியல் இகரம் எப்படி எங்க வரும்? ஓசை குறி. நிலைமொழியும் மறுமொழியும் வரும்போது நிலைமொழியில் நின்ற உகரம் இகரமா மாறும். உணர்ச்சியில வரும். அதுல சொன்ன மறந்துட்டியா? கத்தி கத்தி சொல்லி கொடுத்தேன்.
இது மறந்துட்டீங்க, போய் படிக்கிறதே இல்லை. மறக்க கூடாது. இப்படிதான் வறுமொழியாக வந்தால் வறுமொழி இகரமாக மறுமொழி ஏன் வந்தால் இதற்கு முன்பு இருக்கின்ற உகரம் இகரமா மாறும். அதுதான் குற்றியலிகரம். ஏன் இறுதியில வராதுன்னா அது சென்ட்ரல்ல தானே சார் புணரும். நீ பதில் சொல்லணும். எதுல புணரும்? அதனாலதான் இறுதியில வரும். இது இப்படிதான் நம்மள கேள்வி கேட்டு நம்மளை கொஞ்சம் ரெடி பண்ணிக்கணும். சரியா? அதாவது குற்றியல் உகரம், குற்றியல் இப்படி கேட்கலாம். கீழ்காண குற்றியல் எது மொழிக்கு இறுதியில் வரும்? குற்றியல் உகரம், குற்றியல் இகரம், ஐகார குறுக்கம், அவகார குறுக்கம் கேட்டாங்க என்ன பண்ணுவீங்க? குற்றியல் உகரம் இகரம் அல்ல. அவங்க ஒரு டாக்டிக்ஸ் ஃபாலோ பண்றாங்க. ஈ வந்து குற்றியல் இகரம் என்பதே புணர்ச்சியில் வருவது. புரியலையா ரம்யா? நான் தான் சொன்னேனே, குற்றியல் இகரம் வந்து ஏற்கனவே சொன்னோம். குற்றியல் உகரம் நிலைமொழியாக நிற்க வறுமொழியாக ஈ வந்தால் இந்த உகரம் இகரமா மாறும். எங்க மாறுது? சென்டர்ல தானே மாறுது. கடைசியில் எப்படி வரும்? வருமா? வருமா? அப்ப இந்த 24 எடுத்துக்கணும். நீ அந்த கிளாஸ்க்கு வரல தானே? அந்த வீடியோ போடுற கேட்டதுக்கு அப்புறம் அதான் அவங்கள கேளுங்க. தர சொன்னா அவங்க தரலாம். சரி, கேட்டு சொல்ல சார். ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு, பாத்துக்கலாம். அப்போ இந்த 24 எடுத்தோம். எத்தனை எடுத்தோம்? மொழிக்கு இறுதி, மொழிக்கு கடைசியில வரும். கடைசியில வரும்னு அர்த்தம். சரியா? கிளியரா? அப்ப தனித்து வந்த 12 உயிர், மெய்யோடு வந்த 12 உயிர். மெய்யோடு வந்த சாரி 11. மெய்யோடு வந்த 11 மெய்யோடு. தனித்து 12, மெய்யோட 11. இல்ல, தனித்து வரப்பட்ட உயிரும் மெய்யோடு சேர்ந்து வருகின்ற உயிரும். சரியா? அது கூட இந்த 11 உயிர் மெய்யும், 11 உயிர் மெய்யும். கிளியரா? புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? புரிஞ்சுதாப்பா? டவுட் இல்லையே? டவுட் இல்லையே? ரைட்டு. இன்னும் அடுத்து ஒரே ஒரு நூற்பாவோட கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஒரு நூற்பா, ரொம்ப சிம்பிளான நூற்பா. ரொம்ப சிம்பிளான நூற்பா. நூற்பா சொல்லுங்க. சில எழுத்துக்கு சிறப்பு, சில எழுத்துக்கு என்ன நூற்பா படிச்சிட்டீங்களா? பாருங்க. குற்றுயிர் அளவின் ஈராம் எகரம் மெய்யோடு ஏலாத ஒன் நவ்வோடு ஆம் அவ் ககர வகர ககர வகரமோடு ஆகும் என்ப. ஸ்பெல்லிங் மிஸ்டேக், டைப்பிங் மிஸ்டேக், என்னோட மிஸ்டேக், சாரி. சரி, ஆர்வனால சொல்றாரு. குற்றுயிர் அளவின் ஈரும் ஆம், அதாவது அ இ உ ஏ ஓ எனும் குற்றுயிரின் அளவிடையிலே வரி வடிவில் அறிகுறியாக தனித்து ஈராகும். எகர மெய்யோடு ஏலாது, எகரம் மெய்யோடு ஈராகாது. ஓ நவ்வோடு ஆம், ஒகரம் நகர மெய் ஒன்றுடன் ஈராகும். அவ் ககர வகரமோடு ஆகும். அவுகாரம் ககர வகரங்கள் 2 மெய்களுடன் ஈராகும் என்ப என்று சொல்லுவர் புலவர். என்ப என்று சொல்லுவர் புலவர். சரி, இப்போ நம்ம விளக்கத்துக்கு வரலாம். மைண்ட் வச்சுக்கோ. எல்லாம் ஆறுமுக நாவலர் ஐயாவை படிக்க வச்சிருக்கணும். அதுதான் சிலபஸ். அ இ உ ஏ. ஆறுமுக நாவலர் ஐயா படிச்சாதாங்க அறிவு வளரும். சரி, அ இ உ ஏ ஓ எனும் உயிர் குற்றெழுத்துக்கள் அளவிடையில் வரி வடிவில் அறிகுறியாய் ஈற்றில் வரும். இதுல அளவிடையில எது எது? ஏன் வரும்? ஏன் வரும்? ஏன் வரும்? சரி, இருக்கட்டும், நான் சொல்றேன் இருக்கட்டும். சரி, 2வது பாயிண்ட். ஏ என்ற உயிர் மெய்யுடன் கூடி ஈற்றில் வராது.
மெய்யுடன் கூடி எதுல வராதா? அப்ப ஒரு கேள்வி கேட்கலாம். கீழ்காணும் உயிரெழுத்து மெய்யுடன் கூடி ஈற்றில் வராத எழுத்து எது? மறந்துடாத. சரி, பாயிண்ட் நம்பர் 3. ஓ என்ற உயிர் நா என்ற மெய்யுடன் கூடி ஈராகும். ஓ வந்து எதோட எதோட? நா. ஓ எதோட சேர்ந்து ஈராகும்? நாவோட சேர்ந்து ஈராகும். ஔ என்ற உயிர் க வ ஆகிய இரண்டுடன் கூடி ஈற்றில் வரும். ஔ வந்து எதோட? க க வ. இதெல்லாம் விதிங்க. இதெல்லாம் விதி பாயிண்ட்ஸ். இதெல்லாம் இது இதெல்லாம் ஒரு சூத்திரத்தை போல மேத்தமெட்டிக்ஸ்ல சூத்திரம் போடுறீங்களா? அது போல பாருங்க. அ இ உ ஏ ஓ என உயிர் கொற்றெழுத்துக்கள் அளவெடையில் வரி வடிவில் அறிகுறியாக ஈற்றில் வரும். நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு எழுத்து அளவெடுக்கும் போது, ஒரு உயிர் எழுத்து அளவெடுக்கும் போது அந்த எழுத்துக்கு இனமான எழுத்து அருகில் வரும். படிச்சோமா? ரெண்டாவது, ஏ என்ற உயிர் மெய்யுடன் கூடி ஈற்றில் வராது. ஏ எதோடு சேர்ந்து இறுதியில் வராது? எதோடு சேர்ந்து இறுதியில் வராது? மெய்யோடு சேர்ந்து வராது. ஓ என்கிற உயிர் நா என்கிற மெய்யுடன் கூடி ஈராகும். ஔ என்கிற உயிர் க வ ஆகிய இரண்டுடன் கூடி ஈற்றில் வரும். இவ்வாறு புலவர் சொல்வார்கள். அவர் சொல்லல, எனக்கு முன்னாடி இருந்த புலவர்கள் சொல்வார்கள் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்ம முன்னாடி இந்த எடுத்துக்காட்டு வரோம். என்ன எடுத்துக்காட்டு? பலா. எது? பாருங்க, பலா. இறுதி என்ன எடுத்து வந்திருக்கு? இப்ப ஏன் வந்திருக்குன்னா, இதுல அளவெடுத்து வந்திருக்கு. இல் கூட்டல் ஆ. இந்த நெடில், இந்த நெடிலுக்கு இனமான குரல் எது? திரும்ப சொல்ற கவனி. பலா. எது? பலா. பலா பலா அப்படி சொல்லணும். 3 மாத்திரை. எத்தனை மாத்திரை? உயிரின படிக்க எத்தனை மாத்திரை? நல்ல கவனி. பலா அளவெடுத்து வந்திருக்கு. இந்த ஆங்கிறது வந்து இதனுடைய அளவெடை. நல்ல கவனி. இந்த லாங்கிற எழுத்து எப்படி உருவாகும்? ஒரு உயிரெழுத்து அளவெடுக்கும் போது இந்த அளவெடுக்கிற நெடிலுக்கு இனமான எழுத்து எங்க வரும்? அப்படி பலா, தி, பு, சே, கை, கோ, கௌ என்கிற எழுத்துக்கள் அளவெடுத்த வகையில மொழிக்கு இறுதியா வரும். கிளியரா? புரிஞ்சுதா? கான்செப்ட் புரிஞ்சுதா? சரி, ரெண்டாவது பாருங்க. நோ அப்படின்னு ஒரு எழுத்து. என்ன எழுத்து இருக்கு? என்ன எழுத்து? நோ என்கிற ஒரு எழுத்து இருக்கு. இந்த நோ என்கிற எழுத்துல இன்குட்டல் ஓ. இன்குட்டல் ஓ. நோ இன்குட்டல் ஓ. என்ன நுட்ப? இந்த ஓ வந்து நாவோட ஈற்றில் வரும். இந்த ஓ வந்து எதோட ஈற்றில் வரும்? உதாரணமா நோ. எது? நோ அப்படின்னா துன்பப்படு. என்ன அர்த்தம்? நீ வந்து துன்பப்படு, நோதல். அதான் நோயின் மாறி வச்சிருக்கீங்க. நோவுன்னு சொல்லுவோம்ல, நோவுன்னு துன்பப்படுறது. அப்புறம் கீழே பாருங்க. கவ் வவ். கவ் கவ் வவ். பாருங்க, இந்த கவ் என்பது இக்கு கூட்டல் ஆவு. இப்போடு சேர்ந்து மொழி இறுதியில் வருது. வவ் என்பது இவ் கூட்டல் ஆவு. இவ்வோடு சேர்ந்து மொழி இறுதியில் வந்தது. இவ்வோடு சேர்ந்து மொழியினுடைய இறுதியில் வந்தது. கிளியரா? கவ் என்றால் வாயால் பற்று. கவுனா கடிக்கிறதுன்னு அர்த்தம். கவுனா ஒரு ஃபேமஸான ஒரு பழமொழி இருக்கு. நாய் கவ்வியது என்று நாயினை கவ்வியார் இல்லைன்னு பழமொழி சொல்றோம். நாய் நம்மளை கடிச்சிருச்சுன்னு நாயை யாராவது கடிக்கிறாங்களா? நாய் கவ்வியது என்று நாயை கவ்வியார் இல்லை. யாராவது கடிப்பாங்களா நாய? இதழியல் ஒரு தியரி சொல்லுவாங்க.
ஒரு நாய் மனிதனை கடிப்பது செய்தி அல்ல, அதே ஒரு மனிதன் நாயை கடித்தால் அது செய்தி. புரிஞ்சுங்களா? அன்னைக்கு அவர் மீனாட்சி சுந்தரம் ஐயா சொல்லியிருப்பாரு. சரி, இது சில இடத்துக்கான சிறப்பு, சில இடத்துக்கான சிறப்பு. கிளியரா? புரிஞ்சுதா? 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 சொல்லு ரம்யா, உங்களுடைய சந்தேகம் எனக்கு. அந்தியாவுடைய முகத்தில் நிறைவுல சீக்கிரம் கேளுங்க. புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? ரொம்ப சிம்பிள், ரொம்ப சிம்பிள். கடைசி ஒரே ஒரு நூற்பா, ஒரே ஒரு நூற்பா, வெரி சிம்பிள். நாளைக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம். ரொம்ப சிம்பிள். ஒரே ஒரு 2 நிமிஷம் முடிச்சு. எத்தனை நிமிஷம்? நூற்பா. நின்ற நெறியே உயிர்மை முதல் ஈரே. ஓகே, அதாவது நின்ற நெறியே உயிர்மை முதல் ஈரே. உயிர்மை முதல் ஈரே. ஆர்வனாவதையே சொல்றாரு. நின்ற நெறியே மெய் முன்னும் உயிர் பின்னுமாக ஒளித்து நின்ற வழியே. இது ஒளித்து நின்ற வழியே உயிர்மெய் முதல் ஈரு. உயிர் மெய்க்கு மெய் முதலாகும் உயிர் ஈராகும். மெய் முதலாகும் உயிர் ஈராகும். பாருங்க, எனவே உயிரும் மற்றும் ஆயுதம் முதலிய 9 சார்பெழுத்துகளும் ஓரெழுத்து ஆகையால் அவற்றிற்கு முதலும் ஈரும் அவையேயார் என்பது அருத்தாபத்தியால் கூறினார். இது எஞ்சிய சொல்லின் எய்த கூறல் எனும் முத்தி. எஞ்சிய சொல்லின் எய்த கூறல் எனும் முத்தி. இப்படி சொல்லாதவை எல்லாம் சொல்லின் முடிவில் அப்பொருள் முடித்தல் எனும் முத்தி. இது கூடுதலான விஷயம். பாருங்க, நம்ம விளக்கத்துக்கு வாங்க. மெய்யெழுத்து முன்னும் உயிரெழுத்து பின்னும் ஒளித்து நின்ற. உதாரணம் சொல்ற, ஒரு உயிர்மை எழுத்து சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு உயிர்மை எழுத்து, ஒரு உயிர்மை எழுத்து சொல்லுங்க. கா. இது பா கா. இது ஒரு உயிர்மை எழுத்து கா. சரி, எப்படி இந்த உயிர்மை எழுத்து உருவாயிருக்கு? இக்கு கூட்டல் ஆ. இக்கு கூட்டல் ஆ. இந்த கா அப்படின்னு சொல்லுங்க. கா அப்படின்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் எந்த எழுத்து ஒழிக்குது? மெய் தானே சொல்றாரு. மெய் எழுத்து முன்னும் உயிர் எழுத்து பின்னும் ஒழித்து நின்ற. கா ஃபர்ஸ்ட் சேர்ந்த மெய் எழுத்து இக்கு ஒளி, அதற்கு பிறகு ஆவினுடைய ஒளி. சோ அந்த நிலை வழியிலேயே உயிர் மெய்க்கு மெய் முதலாகும் உயிர் ஈராகும். மெய் உயிர் மெய்க்கு மெய்யானது முதல் எழுத்தா நிற்கும், உயிர் எழுத்து ஈற்றா நிற்கும். இவ்வளவுதான், இவ்வளவுதான். என்ன இது? மெய்யெழுத்து முன்னாடியும் உயிர் எழுத்து பின்னாடியும் வருவது உயிர்மை. சரியா? இப்ப மேல பாருங்க. எனவே உயிரும் ஒற்றும் ஆயுதம் முதலிய 9 சார்பு எழுத்துக்களும் ஓரெழுத்து ஆகையால் அவற்றிற்கு முதலும் ஈரும் அவையே. முதலும் ஈரும் அது சார்பு எழுத்து அவையே அப்படிங்கிறத இதுல சொல்லிட்டா ரொம்ப சிம்பிள். உயிர்மை என்கிற இந்த எழுத்துக்கு அந்த எழுத்து எப்படி இருக்கும்னா, அந்த எழுத்து எப்படி இருக்கும்னா, அதை ஒலிக்கும் போது ஃபர்ஸ்ட் அந்த மெய்யெழுத்தும் பிறகு அதனுடைய உயிரெழுத்தும் ஒலிப்பதை போல, உயிரெழுத்தும் ஒலிப்பதை போல நின்றதை போல உயிர்மெய்க்கு மெய் முதலாகும் உயிர் ஈராகும். மெய் முதலாகும் எது முதலாகும் எது ஈராகும்? மெய்யானது முதலாகும் உயிரெழுத்து மெய் முதலாகும் உயிரெழுத்து ஈராகும். கிளியரா? கிளியரா? அப்ப மொழி முதல் எழுத்து, மொழி ஈற்றெழுத்து நம்ம சரியா?